வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமச்சார்வார் தமக்கு. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுது நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவார்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுதும் எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று நம் முன்னோர்கள் போற்றி பாடினார்கள். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் முதல் தெய்வம் பெற்ற தாயும் தந்தையும். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். நாம் முதலிலே அறிந்து கொண்ட தெய்வங்கள் நம்மை பெற்ற தாய் தந்தை. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்றார்கள். வேதங்களும் இதைத்தான் குறிப்பிடுகின்றன. மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. தாயை தெய்வமாக போற்று. மாத்ரு தேவோ பவ, மாத்ரு பக்தி. பித்ரு தேவோ பவ, தந்தையை தெய்வமாக போற்று. ஆச்சாரிய தேவோ பவ, குருவை, உனக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்கின்ற குருவை, ஆலயங்களிலே பூஜை செய்கின்ற குருவை, நமக்கு தெரியாதவற்றை தெரியப்படுத்துகின்ற எந்த ஒரு கலையாக இருந்தாலும் அந்த வித்தையை சொல்லித் தருகின்றவர். பாடசாலையிலே நமக்கு கல்வி கற்கின்ற ஆசிரியர்கள் குருவானவர்கள். அந்த குருவை தெய்வமாக போற்று. இவ்வாறு இந்த மாதா பிதா குரு தெய்வம் என்று சொன்னார்கள். முதலிலே தாய், அடுத்து தந்தை, அடுத்து குரு, அதுக்கப்புறம்தான் தெய்வத்தை நான்காவது இடத்திலே உசந்த இடத்திலே வைத்தார்கள். இந்த தாய் தந்தையினுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற குழந்தை குருவனுடைய ஆசியையும் பெறுகின்ற பொழுது இறைவனுடைய அருளும் ஆசியும் சேர்ந்து கிடைக்கக்கூடியது. எனவேதான் மாதா பிதா குரு தெய்வம் என்று போற்றினார்கள். நம்மை பெற்ற தாய் தந்தையர்கள் வயதான காலத்திலே அவர்களை மனம் கோணாமல் பார்க்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டு. இது மூத்த அண்ணா பார்க்கட்டும், ஏன் தம்பி பார்த்தால் என்ன, என் அக்கான் வசதியாக இருக்காத அக்கா பார்த்தால் என்ன என்று யாரும் எண்ணக்கூடாது. எல்லோருக்கும் அவள் தாய். இந்த பிள்ளைகள் எல்லோருக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. வயதான காலத்திலே தாய் தந்தையர்களை அரவணைத்து அன்பாக பார்க்கின்றவர்களுக்கு இறைவனுடைய ஆசி கிடைக்குமா? யாரெல்லாம் பெற்றோர்களை அம்மா அப்பாவை அரவணைத்து பக்குவமாக அவர்களுக்கு பணிவிடை செய்கின்றார்களோ அவர்களுக்கு இறைவன் பணிவிடை செய்வாராம். அந்த நல்ல சிந்தனையோடு இந்த அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கின்றதாகிய இந்த தாய் தந்தையினுடைய பெற்றோருடைய சிறப்பை தொடர்ந்தும் சிந்திப்போம் என்று கூறி
டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று தபக்காலத்தின் 21ஆம் நாள். இன்றைய நாளிலே திரு அவை அன்னை மரியாவுக்கு மங்கள வார்த்தை கூறிய திருநாளை பெருவிழாவாக கொண்டாடுகின்றது. கபிரியேல் தூதர் கன்னி மரியாவிடம் வந்து, நீர் ஒரு தாயாகப் போகின்றீர், இறைவனுக்கு தாயாகப் போகின்றீர், உம்முடைய வயிற்றிலே நீர் கருத்தரித்திருக்கின்ற இந்த பிள்ளை அவர் உலக மீட்பராக இருப்பார் என்று கூறுகின்றார். இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதை தாங்கி வருகின்ற இந்த தேவதூதர் மரியாவுக்கு இதை அறிக்கையிட்டதும் எடுத்துச் சொன்னதும் வெளிப்படுத்தியதும் மரியாள் குழம்பினாள். மனித புத்திக்கு அப்பாற்பட்ட இந்த விடயத்தை எப்படி நான் எடுத்துக்கொள்வது என்று குழம்பினாள். ஆயினும் இந்த தேவதூதர் அவருக்கு முன்வைத்த ஒரு வாக்குறுதி உண்மை என்னவென்றால், இறைவனால் ஆகாதது ஒன்றுமில்லை. அதற்கு ஒரு சாட்சியம் கூறுகின்றார். முதிர்ந்த வயதிலே உம்முடைய உறவினர் எலிசபெத்து அவர் ஒரு மகனை பெற்றெடுக்கப் போகின்றார், அவருக்கு 6ஆம் மாதம் என்று சொல்லுகின்றார். கடவுளை நம்பினாள். அதனால் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று தன்னை அர்ச்சனை செய்தாள். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் குழம்புவதுண்டு. எங்களுடைய புத்திக்கு, எங்களுடைய நம்பிக்கைக்கு, எங்களுடைய அறிவுக்கு, எங்களுடைய ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட சில நிகழ்வுகள் என்னுடைய வாழ்க்கையிலே இடம்பெற்று, இது சரியா பிழையா, இது நல்லதா தீயதா, இது எப்படி நிறைவேறும் என்று சொல்லி நாங்கள் கலக்கம் உறுகின்றோம், குழப்பம் அடைகின்றோம். மீண்டும் மீண்டும் நாங்கள் எங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியது, கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. இந்த மனித ஆற்றல்களுக்கு அப்பால் கடவுள், அவரால் அனைத்தும் கூடும் என்று நாங்கள் நம்புகின்ற பொழுது மீண்டும் எங்களுடைய மனதிலே ஒரு புத்துணர்வு பிறக்கின்றது. இந்த இறைவனை நாங்கள் நம்புவோம். அதனால் இந்த இறைவனுக்கு எங்களை நாங்கள் கையளிக்கின்றோம். அவருடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். சில வேளைகளை நாங்கள் தோல்வி உறுகின்ற பொழுது எல்லாம் நன்மைக்குத்தான் என்று நாங்கள் எங்களை சாந்தப்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் ஒரு வாழ்க்கையிலே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பிரச்சனைகளை, சவால்களை எதிர்கொள்ளுகின்ற பொழுது அது சில வேளைகளிலே எங்களுக்கெல்லாம் நன்மைதான் என்று நாங்கள் நினைத்துக் கொள்வதில்லை. எங்களுடைய அறிவினாலே, எங்களுடைய பலத்தினாலே, எங்களுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டதெல்லாம் நடக்காது என்று நாங்கள் கலங்கி விடுகின்றோம். அதை நம்புகின்றோம். இது நடக்கவே நடக்காது, இது முடியாது என்று நாங்கள் ஒதுங்கிக் கொள்கின்றோம். ஆனால் இறைவனால் கூடும் என்று நாங்கள் அந்த உணர்வோடு, அந்த பார்வையோடு இந்த நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாங்கள் இந்த இறை சித்தத்துக்கு எங்களை கையளிப்போம். மரியா ஆண்டவருடைய தாய், இறைவனுக்கு தாயாக வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பை அவள் ஏற்றுக்கொள்கின்றார். இந்த மனித வரலாற்றிலே முக்கியமான ஒரு கணமாக, ஒரு மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இது இடம்பெறுகின்றது. இறைவன் மனிதனாகுவதற்கு, மனித உரு எடுப்பதற்கு ஒரு பெண்ணிடமிருந்து பிறக்க வேண்டும் என்பதற்காக மரியன்னையை தெரிவு செய்து அவளுடைய சம்மதத்தை கேட்டு நிற்கின்றாள். இந்த சம்மதம் என்பது
அவளுடைய ஆற்றலினாலே, புத்தியினாலே, அவளுடைய திறமையினாலே அவளுக்கு கொடுக்கப்படவில்லை. மாறாக அவள் இறைவனை நம்பினார், இறைவனுடைய அன்பை நம்பினார், இறைவனால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று நம்பினாள். அதனால் தன்னை கொடுத்தாள். ஆகட்டும் என்று சொல்லி, ஃபியாட் என்று சொல்வார்கள், ஆகட்டும் என்று சொல்லி தன்னை கையளிக்கின்றாள் இறைவனுடைய கரங்களிலே. இப்படி எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சில வேளைகளிலே அல்லது அடிக்கடி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எதிர்கொள்ளுகின்ற பொழுது, வாழ்வினுடைய புதிர்களை புரிந்து கொள்ள முடியாத பொழுது, ஆகட்டும் என்று இறைவனை நம்பி நாங்கள் எங்களை கையளிக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமானிய உறவுகளே, எம்முடைய இஸ்லாம் மதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அல்குர்ஆனிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விஞ்ஞான உண்மைகள், அதிகமான உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே ஒரு மிக முக்கியமான ஒரு உண்மையான ஒரு அத்தாட்சியான ஒரு சம்பவம், நாம் எல்லோரும் இந்த ஃபிரௌனுடைய சடலத்தை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இந்த ஃபிரௌனுடைய சடலம், அதனுடைய வரலாற்று பின்னணி, அதில் இருக்கக்கூடிய அல்குர்ஆனிய விஞ்ஞானிய உண்மை, இதை பற்றி எம்முடைய சமூகம், அதை போன்று மாற்று மத சமூகத்திற்கு நாங்கள் எத்தி வைக்க வேண்டிய கடமை இருக்கின்றது. அதாவது 1848ஆம் ஆண்டு செங்கடல் ஓரத்திலே ஒரு சடலத்தை கண்டெடுக்கின்றார்கள். இந்த சடலம் அதை போன்று இந்த செங்கடல் எகிப்திய அரசாங்கத்திற்கு சொந்தமாக இருப்பதால் அந்த எகிப்திய அரசாங்கம் அந்த சடலத்தை எகிப்திலே பிரபலியமாக இருக்கக்கூடிய கெய்ரோ மியூசியம் என்று சொல்லக்கூடிய அந்த நூதன சாலையிலே அந்த சடலத்தை அப்படியே கொண்டு போய் ஒரு ஆய்வை மேற்கொள்கின்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய விஞ்ஞானிகள் ஒரு ஆய்வை மேற்கொள்கின்றார்கள். அதிலே அவர்கள் சொல்லுகின்றார்கள், இது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் செங்கடலிலே மூழ்கடிக்கப்பட்ட ஃபிரௌனுடைய சடலமாக இருக்கலாம் என்ற கேள்விக்குறியோடு அந்த ஆய்வை முடித்து விட்டார்கள். முழு உலகிற்கும் அறிவிக்கவில்லை. அந்த எகிப்து நாட்டிற்கு மாத்திரம் அறிவித்துவிட்டு அப்படியே விட்டுவிட்டார்கள். அந்த சடலத்தை அப்படியே கெய்ரோ மியூசியத்திலே மக்களுடைய பார்வைக்காகவும் வைத்து விட்டார்கள். ஆனால் 120 வருடங்களின் பின்னால் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த மேரிஸ் புக்கைல் என்று சொல்லக்கூடிய ஒரு உடற்கூறு அறிஞர், இவருடைய பணி, இவருடைய படிப்பு உடற்கூறுகளை பற்றி, உடல் உறுப்புகளை பற்றி ஆராயக்கூடிய ஒரு படிப்பை முடித்துவிட்டு வெளியே வந்த ஒரு மனிதர். இந்த மனிதர் கேள்விப்படுகின்றார், எகிப்திலே கெய்ரோ மியூசியத்திலே இப்படி ஒரு சடலம், பழமை வாய்ந்த ஒரு சடலம், பல 100 வருடங்களாக சடலம் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, இதை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று தன்னுடைய நண்பர்கள் கூறியவுடன் இந்த மேரிஸ் புக்கைல் தன்னுடைய நண்பர்களோடு ஒரு சுற்றுலாவை மேற்கொள்கின்றார். அங்கே போய் அந்த கெய்ரோ மியூசியத்திலே பார்க்கின்றார், அந்த சடலம் அப்படியே இருக்கின்றது. எந்த ஒரு பழுதும் இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த சடலம் அப்படியே பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதை கண்டு இந்த மேரிஸ் புக்கைல் இதை பற்றி சரியான முடிவு கிடைக்கப்பெறவில்லை, இதை பற்றி இந்த சடலத்தை பற்றி சரியான ஆய்வு அவர்கள் மேற்கொள்ளவில்லை என்று தெரிந்தவுடன் அங்கே இருந்த எகிப்திய அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார். இந்த சடலத்தை என்னுடைய நாட்டிற்கு தாருங்கள், நான் இந்த சடலத்தை பற்றி ஆய்வு செய்துவிட்டு அதே போன்று இந்த சடலத்தினுடைய ஆய்வை உங்களுடைய நாட்டிற்கு நான் தருகின்றேன், இந்த சடலத்தையும் இந்த சடலத்திற்கான ஆய்வு பின்னணியை உங்களிடத்திலே ஒப்படைக்கின்றேன், இந்த சடலத்தை என்னிடம் தாருங்கள் என்று ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார். அந்த நேரம் எகிப்திய அரசாங்கம் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்கின்றது. அந்த காலத்திலே பிரான்சிலே ஜனாதிபதியாக இருந்த பிரான்சிஸ்கோ மித்ரன் என்று சொல்லக்கூடிய அந்த ஜனாதிபதியுடைய தலைமையிலே இந்த சடலத்தை ஒப்படைக்கின்றார்கள். சடலத்தை ஒப்படைத்தவுடன் இந்த மேரிஸ் புக்கைல் தன்னுடைய பிரான்ஸ் நாட்டிற்கு அந்த சடலத்தை அப்படியே கொண்டு வருகின்றார். கொண்டு வந்தவுடன் தன்னுடைய லேபிலே, தன்னுடைய ஆய்வறையிலே வைத்து ஆய்வு செய்கின்றார். ஆய்வு செய்தவுடன் பார்க்கின்றார், இந்த சடலம் முழுவதும் உப்பு படலங்கள் நிறைந்திருக்கின்றது, உவராக இருக்கின்றது. உடனே இந்த மேரிஸ் புக்கைல் யோசிக்கின்றார், இந்த சடலத்தை பற்றி எமக்கு முன்னால் இருந்த வேதங்களில் ஏதாவது கூறப்பட்டிருக்கின்றதா, முன்னைய வேதங்களில் ஏதாவது கூறப்பட்டிருக்கின்றதா என்பதை ஆய்வு செய்ய முனைகின்றார். அந்த காலத்திலே
பைபிளில் இருந்த 2 வகை இருக்கின்றது. புதிய நியூ டெஸ்ட்மெண்ட், ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு என்று இருக்கின்றது. முதலாவதாக பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றார், ஆய்வு செய்கின்றார். அதிலே ஃபிரௌன் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டான் என்றதோடு அந்த வசனம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்னால் என்ன ஆவான், அந்த சடலம் பாதுகாக்கப்படுமா இல்லையா என்று எந்த ஒரு தகவலும் அந்த இடத்திலே இல்லை. உடனே புதிய ஏற்பாட்டை கொண்டு வர சொல்கின்றார். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கின்றார், அதிலும் அதே வசனம்தான் இருக்கின்றது. ஃபிரௌன் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டான் என்றதோடு அந்த வசனம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்னால் அந்த சடலம் பாதுகாக்கப்படுமா, இந்த ஃபிரௌன் பாதுகாக்கப்படுவானா இல்லையா என்று எந்த ஒரு தகவலும் அதிலே இல்லை. அந்த நேரம் இந்த மேரிஸ் புக்கருடைய ஆய்வறையில் இருந்த ஒரு முஸ்லீம் வாலிபர், அவருடைய நண்பர் சொல்கின்றார், அல் குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கின்றது. அதாவது ஃபல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா வ இன்ன கஸீர மினன் நாஸி அன் ஆயாத்தினா லகாஃபிலூன். இந்த அரபு வார்த்தையை கேட்டவுடன் மேரிஸ் புக்கையில் அரபு தெரிந்தவர் திகைத்து போகின்றார், ஆச்சரியப்படுகின்றார். இப்படி ஒரு வசனம் அல் குர்ஆனிலே இருக்கின்றதா, கொண்டு வாருங்கள் அல் குர்ஆனை. அல் குர்ஆனை கொண்டு வருகின்றார்கள், பார்க்கின்றார்கள், அப்படியே அந்த வசனம் இருக்கின்றது. என்ன வசனம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபிரௌனை கடலிலே மூழ்கடிக்கக்கூடிய நேரம் ஃபிரௌனை பார்த்து சொன்ன அந்த வசனம், ஃபல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக, இன்றைய தினம் உம்முடைய உடம்பை இந்த கடலிலே நாங்கள் மூழ்கடித்து லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா, உனக்கு பின்னால் ஒரு சமூகம் வரும், அந்த சமூகத்திற்கு அத்தாட்சியாக ஒரு படிப்பினையாக உம்முடைய உடம்பை நாங்கள் பாதுகாப்போம். வ இன்ன கஸீர மினன் நாஸி அன் ஆயாத்தினா லகாஃபிலூன், ஆனால் அதிகமான மக்கள் எங்களுடைய அத்தாட்சிகளை புறக்கணித்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அந்த வசனத்தை பார்த்தவுடன் மேரிஸ் புக்கையில் தன்னுடைய ஆய்வை முடித்து விடுகின்றார், தன்னுடைய ஃபைலை க்ளோஸ் பண்ணி விடுகின்றார். உடனே வெளியே வருகின்றார், வந்து சொல்கின்றார், மக்களே, நிச்சயமாக சத்தியமாக இது 1200 வருடங்களுக்கு முன்னால் செங்கடலிலே மூழ்கடிக்கப்பட்ட ஃபிரௌனுடைய சடலம்தான் முழு உலகத்திற்கும் மறைத்து விடுகின்றார். அன்று முதல் இந்த நிமிடம் வரைக்கும் கெய்ரோ மியூசியத்திலே அந்த சடலம் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதற்கு பின்னால் மேரிஸ் புக்கைல் இந்த அல் குர்ஆன் முழுவதையும் ஆய்வு செய்கின்றார். ஆய்வு செய்ததன் பின்னால் மிகப்பெரிய ஒரு புத்தகத்தை வெளியிடுகின்றார். உண்மையான விஞ்ஞானத்தை, சத்திய விஞ்ஞானத்தை சொல்லக்கூடியது அல் குர்ஆனா பைபிளா, அதிலே அல் குர்ஆனுடைய மகிமையை, அல் குர்ஆனுடைய அந்த அத்தாட்சியை எங்கேயோ அளவுக்கு உயர்ந்த அளவிற்கு கொண்டு போய் சேர்த்திருக்கின்றார். அதன் பின்னால் மேரிஸ் புக்கையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். நாங்கள் யோசிக்க வேண்டும், எம்முடைய சமூகத்திற்கு இந்த ஃபிரௌனுடைய சடலம் அத்தாட்சியாக இருக்கின்றது. ஒரு மனிதர் இறந்துவிட்டால் சில நாட்களின் பின்னால் அவனுடைய உடம்பு பழுதடைந்து எலும்பு கூடுகளாக மாறிவிடும். ஆனால் இறைவன் சொன்ன அந்த அத்தாட்சி, இறைவன் சொன்ன அந்த படிப்பினைக்காக இன்று வரைக்கும் பாதுகாப்பேன் என்று சொன்ன அந்த வாக்கியம் இன்று வரைக்கும் ஒரு விஞ்ஞான உண்மையாக நாங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். நாங்கள் படிப்பினை பெற வேண்டும். படிப்பினைக்காக அந்த ரஹ்மான் எங்களுக்கு இந்த சடலத்தை இன்று வரைக்கும் பாதுகாத்து கொண்டிருக்கின்றான். எனவே நாங்கள் படிப்பினை பெற்று இறைவனை அஞ்சக்கூடிய மக்களாக நாங்கள் மாறுவதற்கு எல்லாம் உள்ள ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் துணை செய்வானாக. வாஹ்ரதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.